வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. உங்களுடைய ராசி மேலே தான் ஒரு மாதத்துக்கு செவ்வாய் இருப்பார். அப்போது நிறைய கோபதாபம் உங்களுக்கு வரும். யார் கூடயாவது சண்டை போடணும் போலயே தோணும், யாரையாவது திட்டணும் போலயே தோணும், யாரையாவது வஞ்சிக்கணும் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலரை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதை பற்றி நம்ம பேசுவோம். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு அமைஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ உடல்நல கோளாறோ அல்லது ஏதோ ஒரு பாதிப்புகள் கூட வரலாம். அதனால கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கும், டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்மளை என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு சொல்லி ஒரு மாதிரி கவலைப்பட வைக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இது. எதுலேயுமே அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, நிதானமாக இருங்க. சரியா? சரி. அதோட ஒரு சிலருக்கு சொத்து பற்றிய எண்ணங்கள் வரும். சொத்து வாங்கணும், விற்கணும், அல்லது வில்லங்க சொத்தை நம்ம மீட்டு எடுக்கணும். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு சரியாக கொஞ்சம் தூங்க முடியாது. ஏன்னா செவ்வாய் ராசியில் இருந்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் கூட இருக்கிறதுனால டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், தூங்க முடியாது. ஒரு மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். மற்றபடி மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்காது. இரண்டாம் அதிபதியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் தான். அவரும் உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். பொதுவாக தனாதிபதி ராசி மேலே இருக்கிற போது பணவரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பணவரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் பணம் வராது. அதே மாதிரி பேங்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கடன் கேட்டிருந்தாலோ லோன் கேட்டிருந்தாலோ கூட அது கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் செஞ்சால் கூட அந்த தொழில் வேகமாக ஓடாது. கொஞ்சம் தொழில் டல் அடித்து கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு மாதத்துக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்காமல் ஒரு சிலருக்கு இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான். அவங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் ஒன்று திருமணம் நடக்கலாம் அல்லது திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம். ஏதோ ஒரு வகையில் திருமணம் முடிவாகும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் எடுங்க. பிரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தாராளமாக செய்ய முடியும். நான்காம் அதிபதி நல்லா தான் இருக்குது. பொதுவாக சனி பகவான் தான் நான்காம் அதிபதி. அவர் 5வது இடத்துல தான் இருக்கார். பொதுவாக ராகுவோட அந்த கிரகம் சேர்ந்ததுனாலே ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் வரும். வீடு விட்டு வீடு மாறணும்னு தோணும், ஊர் விட்டு ஊர் மாறணும்னு தோணும். ஒரு சிலருக்கு தாயாரோட பகை வரும். இல்லைன்னா தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆடு மாடு அந்த மாதிரி பிராணிகள் ஏதாவது இருந்தால், நாய் கோழி பொண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். அல்லது அதுங்க நம்மளை விட்டுட்டு போயிடும். அல்லது நாம் அதுங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து பத்தை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். விற்காத சொத்தை விற்கணும்னு நினச்சா விற்றுரும். அல்லது ஒரு சிலருக்கு அடமானம் வாங்கின சொத்தை கூட திருப்பி கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். அல்லது நாம் நம்மளுடைய சொத்தை மறு அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கூட அந்த ராகு சனி சேர்க்கை உங்களுக்கு உருவாக்கும். புத்திர பாக்கியத்தை பொறுத்தளவு இந்த கிரகம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அது எவ்வளோ நாள் குழந்தை இல்லைனாலும் சரிதான். அது முதல் குழந்தையாக இருந்தாலும் 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த குழந்தை ஒரு சிலருக்கு கூடி சீக்கிரமே பிறந்துடும். இல்லைன்னா கூடி சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். அதாவது நீ ஒரு ஆணாக இருந்தால் கூட இந்த ராசிக்காரவங்க அவங்க மனைவி கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இப்போ இருக்குது. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 9வது ராசியில் தான் இருக்குது. பொதுவாக குரு பகவான் 9வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு நல்லது இல்லை. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலை பார்க்க விடாது.
அதே மாதிரி என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை வந்து சரியாக செய்ய விடாது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து அது தடுக்க தான் செய்யும். அது வந்து டிரான்ஸ்ஃபருக்குடைய கிரகம். டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர் நீண்ட காலமாக கிடைக்காதவங்க முயற்சி பண்ணி அது போகலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனியிலேருந்து வேலைக்கு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த எண்ணம் ஈடேறும். நம்ம முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், நமக்கு விசா வேணும், பிஆர் எல்லாம் வேணும்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கூட அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி உறவினரோட பகை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கு. பொதுவாக சுக்கிரன் வந்து 11ல் இருக்கிற போது ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பியூட்டிஷியன் துறை அது நல்லா இருக்கும். கட்டடக்கலையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்து இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் பேர் வந்து இந்த மாதம் புரட்டாசி 24ஆம் தேதிக்குள்ளே டேமேஜ் ஆகிற மாதிரி வரும். ஏதோ ஒரு கெட்ட பேர் நமக்கு வரணுன்ற மாதிரி இருக்குது. அதனால எந்த விதமான கெட்ட பேரும் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான். அடுத்து 12வது இடத்துல தான் சூரியன் இருக்காரு. 12வது இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அரசாங்கத்தினால வந்து நிறைய செலவாகும். அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நமக்கு தேவைப்படும், கவர்மெண்ட்னால நடக்க வேண்டியது இருக்கும். அது இவ்வளோ நாள் நடந்திருக்காது, இவ்வளோ நாள் நம்ம முயற்சியும் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். இப்போ அதுக்கு முயற்சி பண்ணுவோம். பண்ணி என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ அரசாங்க அதிகாரிகளுக்கோ ஏதாவது காசு கொடுத்து நம்ம காரியத்தை சாதிக்கிற மாதிரியான வேலைகளை பார்ப்போம். காரியத்தை சாதிக்க முடியுமான்னா முடியும். அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அல்லது தந்தையோட பகை ஏற்படுறது அந்த மாதிரியும் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கண்ணு தொடர்பான வகையில் நோய் நொடிகள்னால கூட செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு சளி இருமல் தொடர்பான நோய் நொடிகள் வரலாம். ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வைத்தவழி கல்லடப்பு மாதிரி வருது இல்லை, அந்த மாதிரியான நோய் நொடிகள் வரதுக்குடைய அமைப்பும் இப்போ இருக்கதான் செய்யுது. ஏன்னா இது வந்து மருத்துவத்துக்குடைய கிரகம், அதனால மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் புரட்டாசி 13ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நிறைய செலவு இருக்கு. வர்ற பணத்தை உங்களால் காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒரு வகையில் பணவரவு இருந்தால் கூட பணவரவே குறைஞ்சுதான் இருக்கும். இதில் பணவரவே வந்தால் கூட நம்மளால் மிச்சம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வகையில் செலவுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் வந்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணிடுவோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் பத்தாது. அப்போ யார்கிட்டயும் போய் கடன் வாங்கி செலவழிக்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து இப்போ இருக்கதான் செய்யும். அதே போல் கல்வி வழி செலவுகள் கூட ஏற்படும். உங்கள் வீட்டில் நீங்கள் படிக்கலாம் அல்லது மற்றவங்க படிக்கலாம், படிக்க வைக்கிறதுக்காக செலவினங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் சரியும் செலவழியும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்களால விரையும் செலவு, அவங்களோட பகை அந்த மாதிரி வர்றதுக்குடைய ஒரு அமைப்பும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். கோச்சார கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவு. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவதும் ராகு தசை அந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்கும். நம்ம நினச்ச காரியம் நடக்காமல் இருக்கும். எல்லாமே தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நிறையா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் ராகு தசையில் பிறந்தாங்கன்னா, அதாவது சுவாதி நட்சத்திரத்தில், சித்திர நட்சத்திரத்தில் அல்லது உத்திர நட்சத்திரத்துல எல்லாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் ராகு தசை இப்போ இருக்கும். அந்த மாதிரி ராகு தசை இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் படிக்கிற வயசாக இருந்தால் சரியாக படிக்க மாட்டாங்க. படிக்கிறதுல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வந்து ராகு தசை வந்து செய்யும். ஸோ உங்களுக்கு ராகு தசை நடக்கணும்னாலும் உங்கள் வீட்டில் யாருக்காவது ராகு தசை நடந்தால் கூட இந்த பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகு தசை என்ன செய்யுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அந்த திசையில் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்குவீங்க. அதே மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவோ அதை நீங்கள் எடுப்பீங்க. என்னால் இந்த பதிவில் ராகு தசைக்குடைய பலன்களை சொல்லிக் கொடுக்க முடியலை. காரணம் நேரம் கம்மியாக இருக்குது. நான் இந்த வாரம் வந்து ராகு தசைக்குடைய வீடியோ தான் போட போகிறேன். அதனால் தயவு செய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதோட அந்த பெல் பட்டனே அமுக்குங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், உடனே கிடைக்கும். அந்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும், இன்னாரும் வீடியோ போட்டிருக்காங்கன்னு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவை பார்க்குறதும் கிட்டத்தட்ட பல வீடியோ இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ கிட்ட வரலாம். அதை வந்து 1 by 1 வரிசையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் தெளிவாக புரியும். ஒரு வீடியோவை போடுற வீடியோவை கடைசியில் போடுற வீடியோவை முதவும் அல்லது நடுவில் போடுற வீடியோவை கடைசிலையும் முதல்லையும் பார்க்குற போது நமக்கு சரியாக புரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராகு தசையில் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத ஈஸியாக கற்றுக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உடனே வந்து நான் உங்களுக்கு பதில் வந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறது எப்படி கேட்கணும்னா, நிறைய கேள்வி கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லித்தரேன். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு டயம் இருக்கும். அப்போ அந்த ஒரு கேள்வியை கேட்குற போது உங்களுடைய பேர், பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், பிறந்த ஊர் பேர், இதை மட்டும் எனக்கு கமெண்டில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த கேள்வியை கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு அனுப்புங்க. நன்றி நண்பர்களே.